Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு கேரட் பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் செய்யறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெய் எண்ணெய்லாம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஹீட் ஆன பிறகு நான் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும், நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதங்குறப்போ சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதங்க விட்டு இதை வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா நடுவில் கீறி சேர்த்துருக்கிறேன். ரஃப்பாக ஒரு தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்த பிறகு அதை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போகிறோம், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பீட்ரூட் புலாவ் ரெசிபி இருக்குது, வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தக்காளி மசிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு கேரட்டை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நான் அதோட தோல் சீவிட்டு இது மாதிரி மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்ததுனால இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீட்ரூட் காயில் அதிகமான அளவு பச்சை ஸ்மெல் இருக்கும், அதனால் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி காயை வதக்கிறப்போ எண்ணெயிலேயே அது கொஞ்சம் வெந்துடும், காயில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா பவுடர் தனியாக இல்லைன்னா நீங்கள் பிரியாணி செய்கிறப்போ எந்த மசாலா தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நான் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியை ஏற்கனவே எடுத்து கழுவி ஊற வச்சுருந்தேன். நான் பாஸ்மதி அரிசி தான் 1.5 கப் எடுத்துருந்தேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை தான் நான் சாப்பாட்டில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் அரிசியில் கூட இல்லை சீரக சம்பா அரிசியில் கூட இந்த புலாவ் ரெசிபி செய்யலாம். இப்போ நான் அரிசி ஊற வச்சுருந்தேன், இந்த தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி பிடிக்கலன்னா நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த காயெலாம் நல்லா வெந்து வரட்டும். அது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயெலாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்ட பிறகு நம்ம இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே வேறு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
நீங்கள் ஸ்டவ் ஃப்ளேம்லாம் வந்து கரெக்டான அளவில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து அடியிலேருந்து நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணால் அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்து அளவாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கிண்டக்கூடாது. சாப்பாடை வந்து இது மாதிரி ஈக்குவலாக வச்சிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட போகிறோம். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை லிட்டு போட்டு மூடிட்டு நம்ம தம் ஸ்டேஜில் போட்டுடலாம். நீங்கள் அடியில் தோசைக்கல் வச்சு கூட தம் போட்டுக்கோங்க. நான் அப்படியே மேலே ஒரு கிச்சன் டவல் போட்டு வெயிட் வச்சுருவேன். சாப்பாடு வந்து ஃபுல்லாக ரெடியான பிறகு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அரிசி வந்து உடையவே இல்லை. சாப்பாடு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மெலிசான கரண்டியோ இல்லை ஸ்பூனு இல்லை இது மாதிரி ஃபோக் வச்சு அடியிலேருந்து நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். நான் வந்து சூடாக்குறப்பே தான் கிண்டுறேன். பாருங்கள், அரிசி உடையாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் ஆற ஆற சாப்பாடு வந்து நல்லா உதிரியாகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட கேரட் பீட்ரூட் புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பாடு வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். நல்லா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற புலாவ் ரைஸ் மாதிரியே நல்லா உதிரியாக சூப்பராக இருக்க பாருங்கள். இந்த கேரட் பீட்ரூட் புலாவ் வந்து 1 பாட் ரெசிபி. சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ஆனியன் ரைத்தா அப்படி இல்லைனா ஒரு பாயில்டு எக் வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்ல டேஸ்டியான ஒரு புலாவ் ரெசிபி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் கூட இந்த சாப்பாடு செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி சீரக சம்பா அரிசிலையும் இதை செஞ்சு பார்க்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆனால் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.